ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து சிவராம செல்வி. நான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும், ஏன்னா நான் வந்து போத் ஏ செக்ஷன் அண்ட் பி செக்ஷனுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி அப்படின்ற ஒரு தியரி பேப்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ செக்ஷன் பசங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்ற ஒரு லேப் வந்து எடுக்கிறேன். ஓகேவாப்பா? ஸோ இந்த லேபில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் 2-3 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கம்ப்யூட்டர்? வாட் இஸ் கம்ப்யூட்டர்னா என்ன? செகண்ட் ஒன், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள் யூசிங் திஸ் கம்ப்யூட்டர்ஸ்? ஓகே, என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்றதுனால? ஓகே, தேர்ட் ஒன், as electrical engineering students, why we are going to study this in the lab? ஓகே, எதுக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இந்த லேபை வந்து படிக்கணும்? இந்த லேப் படிக்கிறது மூலமா என்ன விதமான ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம ரியாலிட்டியில எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் இந்த லேபோடைய பயன்பாடுகள? ஓகே, அது நம்மளுக்கு முக்கியமான தெரிய வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து ஐ ஷுட் ஆன்சர் அபவுட் வந்து தீஸ் கைண்ட் ஆஃப் வந்து கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர்னா என்னப்பா அப்படின்னா, இட்ஸ் அ மெஷின். ஓகே, இட்ஸ் அ மெஷின் that can be instructed to carry out the sequences of arithmetic or logical operations automatically by means of வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மெஷின் தான், பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் மூலமா ஒரு சீக்வன்ஸா நான் என்ன பண்றோம்னா, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோடைய அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்கா பண்ண வச்சுச்சு அப்படின்னா, தட்ஸ் நத்திங் பட் என்னது? கம்ப்யூட்டர். அந்த மெஷின்ஸ்க்கு பேர், அந்த கருவிக்கு பேர் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவாப்பா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன? இட்ஸ் அ மெஷின் that can be instructed to carry out the sequences of arithmetic or logical operations automatically by means of computer program. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமா நான் என்ன பண்றேன், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதனுடைய அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த கருவிக்கு, அந்த சாதனத்துக்கு பேர் தான் அது கம்ப்யூட்டர். ஓகேவாப்பா? ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்றோம், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம ரியாலிட்டியில எங்க அன்றாட வாழ்க்கையில கம்ப்யூட்டரோட நெசசிட்டி என்ன? எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா, கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல, அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம மெயினா என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து இது பண்றது, கம்புடேஷன் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு. அதே மாதிரி பேன் கார்டை வந்து கம்ப்யூட்டரைஸ்டா பண்றதுக்கும் நம்ம இந்த சிஸ்டம் தேவை. அதே மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்டிமேட் பண்றது, முன்னாடியே எஸ்டிமேட் பண்றது, முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி வைக்கிறது அந்த டேட்டாவை. ஸோ அதான் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங். அண்ட் அந்த சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி கம்யூனிகேஷன் சைடில் யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி வந்து ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ் எப்படி பாஸ் பண்ணலாம்? ஓகேவா? எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஒரு பையன் பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. பட் அதே இது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி வந்து கன்வே பண்றது? ஓகே, அதே மாதிரி ஈஸியாவும் இருக்கணும். பட் அந்த ஐடியாவோ, பிக்சரோ, இல்லை ஸ்பீச்சோ ஏதோ ஒண்ணு, நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் குடுக்குறேன். அதை வந்து அவங்க ரிசீவ் ஆகி ஈஸியா என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். அது கிளியராவும் இருக்கணும், கரெக்டாவும் இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னா, இமெயில், சாட்டிங் மூலமா பண்றோம். அதே மாதிரி நெட் கனெக்ஷன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை இது பண்ணலாம். எஃப்டிபி, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இன்னொரு பர்சன்ஸ்க்கு கன்வே பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி மெயினாக வேறு என்ன இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரி செக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மிலிட்ரியை வந்து மிசைல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதோடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிளானிங், இல்லை வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ், ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணி அதுக்கு பிளான் போட்டு அதுக்கு எவ்வளோ வரும் காஸ்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே எஸ்டிமேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை, மெயினா என்னது, சிஸ்டம் வந்து தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் சிஸ்டம். ஏன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரோட டயக்னோசிஸ் ஆஃப் வந்து ஆல் த டேட்டாஸ், லேப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே டயக்னோஸ் பண்ணி, இந்த டிஷஸ்க்கு இந்த தான்
இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுதான் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம் இல்லையா? இப்ப ஆல் த டெஸ்ட் கேன் பி டன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் பிரிப்பேர்ட் பை கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. எல்லா டெஸ்ட்டுமே நம்ம பண்ணிட்டு, அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ட நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? அத கேதர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்ல சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்னா, மார்க்கெட்டிங் ஏரியால நெறைய பண்ணுவாங்க. ஏன்னா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்ட அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு கிராஃபிக்கல் சார்ட் போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இயர்ல இந்த மாரி இருந்துச்சு. இதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாரி கிராஃபிக்கலோட ட்ரா வந்து அப் அண்ட் டவுன்ல காமிப்பாங்க. ஓகேவா? அந்த டிஸ்டார்ஷன்ஸ் இந்த லைன்ஸ் மாரி காமிப்பாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த ப்ராடக்ட்டோடைய குவாலிட்டிய வந்து என்ன பண்றது, அந்த மாரி காமிச்சு ஈஸியா வந்து கஸ்டமருக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டூட் ஆகுற மாரி காமிப்பாங்க. ஓகேவாவா? ஹோம் ஷாப்னா Flipkart, Amazon இந்த மாரி ஆப் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பை மீன்ஸ் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர். அங்கேயும் நம்ம என்ன பண்றோம், ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஓகே. ஹெல்த் கேர்ல நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அப்புறம் வேற எங்கெல்லாம் இப்ப யூஸ் பண்றாங்க? எஜுகேஷன்ஸ்ல நம்ம மெயினா யூஸ் பண்றோம். அதான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல கம்ப்யூட்டர். இப்ப நம்மளுடைய அவசியம் என்ன? இப்ப புரிஞ்சா? ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா நீங்க இந்த லேப படிச்சுக்கலாம் அப்டின்னா, நீங்க இந்த லேப வந்து படிக்கிறது மூலமா அந்த லேப்ல வந்து 15 எக்ஸ்பெரிமென்ட்ஸ் இருக்கு. ஓகேவாப்பா? ஸோ அந்த 15 எக்ஸ்பெரிமென்ட்ஸ் மூலமா என்ன நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே. ஆஸ் எ ஸ்டூடண்ட்ஸ் வந்து வில் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் த கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரு டேட்டாவ, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம கிராபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா போய் அது என்ன ஆகும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அந்த இதுலருந்து என்ன சொல்ல வராங்க? ஓகே. அந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் டேட்டா மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது ஈஸியா கன்வே ஆகும். செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுடைய சிஸ்டம் இருக்குல்லப்பா, அந்த டெஸ்க்டாப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏத்த மாரி அத ஃபெமிலரைஸ் பண்ணிக்கலாம், இல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏத்த மாரி நான் டெஸ்க்டாப்ப டிசைன் பண்ணிக்கலாம். அந்த பேக்கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வேற மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வேணும்? அல்லது அதுல என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா, அதுல என்னென்ன ஆப்லேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம இல்லாத டைம் வந்தாலும், அது என்னவாயிருக்கும், அது ஆன்ல இருந்துச்சு அப்டின்னா, அது நம்மளுக்கு ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ வந்து பார்த்தோம் அப்டின்னா, பார்த்துட்டு உள்ள போய் என்னன்னு போய் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க, சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா வந்து பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதிலயே மேனிபுலேட்டும் பண்ணிக்கலாம். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒரு டேட்டா வந்து நான் என்ன பண்றேன், புதுசா கிரியேட் பண்ணி, அதுல வேற ஏதாவது எடிட்டிங் ஆப்பரேஷன்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி வந்து ஒரு சார்ட்ல நான் பிரசன்ட் பண்றேன் அப்டின்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஒரே மாரியான சார்ட் யூஸ் பண்ணாம, வேற டைப்ஸ் ஆஃப் சார்ட் யூஸ் பண்ணி, அந்த இது மூலமா எப்படி நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ வந்து கன்வே பண்றது. ஓகே. அதே மாரி பவர் பாயிண்ட் எப்படி பிரசன்ட் பண்றது, வித் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல எப்படி பிரசன்ட் பண்றது. அதே மாரி எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸெல் நெறைய இருக்கு. அதுலலாம் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. இத நான் வந்து யூஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ்லாம் நம்ம படிக்கிறது மூலமா, எம்எஸ் ஆஃபீஸ்க்குள்ள, எம்எஸ் வேர்டுக்குள்ள என்னென்ன மாரி டிஃபரெண்ட் ஃபெசிலிட்டீஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் சொன்னது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுது, நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னா, அதுல இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள போனா இந்த மாரி எதாவது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலான்ற ஒரு சின்ன என்னது பேசிக் நாலேட்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த லேப் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா இந்த லேப் நீங்க படிக்கிறது மூலமா என்ன பண்ணலான்றதும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாரி அந்த பவர் பாயிண்ட்ட எப்படி எடிட் பண்ணிக்கலாம், எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், என்னென்னமான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நான் இன்ஃபர்மேஷன கன்வே பண்றேன். பட் வித் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட். ஒரே விதமான சார்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணாம, எப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் மூலமா ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவாப்பா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ். விண்டோஸ்னா என்ன? விண்டோஸ்னா என்னன்னா ஒரு ஓஎஸ். ஓஎஸ்னா என்னப்பா? அதோட எக்ஸ்பான்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதிலே இருக்கு. சிஸ்டமும் ஆப்ரேட் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் என்னது? ஓஎஸ். சிஸ்டம் எப்படிப்பா ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் மீன்ஸ் அதனுடைய செயல்பாடுகள். செயல்பாடுகள்னா எல்லாமே வந்துரும். ஓகேவா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் a collection of all these softwares. சாஃப்ட்வேரோட கலெக்ஷன்ஸ் தான் என்னது? ஓஎஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தட் கண்ட்ரோல்ஸ் ஹவ் த கம்ப்யூட்டர் டு பி ஒர்க். கம்ப்யூட்டருடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ் வந்து சும்மா தனியா வந்து செயல்படாது. அது எல்லா சாஃப்ட்வேருடைய பேக்கேஜ் இருக்கும். ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி சாஃப்ட்வேர் பேக்கேஜ் மூலமா தான் என்ன பண்ணுது, ஒரு சிஸ்டமுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சாதனம், ஒரு கருவிக்கு பேர் தான் என்னப்பா? ஓஎஸ். அதுல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம நார்மலா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ் ஓஎஸ டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. அத மார்க்கெட்ல போய் விக்கிறாங்க. ஓகேவா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அத வந்து கண்டுபிடிச்சதே. ஓகே. ஸோ அதனால அவங்களோட பேர்ல என்ன பண்றாங்க, இந்த ஓஎஸ வந்து டிஃபைன் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விண்டோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு வருது. அந்த ஓஎஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா விதமான சாஃப்ட்வேரோட பேக்கேஜோட கலெக்ஷன்ஸ வந்து இது பண்றது தான் என்னது, அந்த ஓஎஸ். ஓகே. அதுல நெறைய ஹிஸ்டரி ஆஃப் விண்டோஸ் இருக்கு. என்னென்ன விண்டோஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, 1990லேருந்து 1994 வரைக்கும் விண்டோஸ் 3.x யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்ப நம்ம நார்மலா ஃபோன் வந்து யூஸ் பண்றோம். ஸ்மார்ட் ஃபோன்ல 2 விதமான ஓஎஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் அண்ட் இன்னொன்னு வந்து என்னது, ஸ்மார்ட் ஃபோன்ல மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஃபோன் இருக்கு. விண்டோஸ் ஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் வாங்குறப்பயே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு அதனுடைய ஐகான்ஸ் எல்லாமே வந்து என்னது, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அந்த எல்லாமே வந்து ஐகானா இருக்கும். ஓகே. பட் விண்டோஸ் ஓஎஸ் உள்ள ஒரு ஃபோன்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைலா இருக்கும். டைல்னா கட்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? அத தவிர்த்து 2வது செகண்டரி என்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல வந்து நெறைய அன்லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது அன்லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். பட் என்னது, விண்டோஸ் ஓஎஸ்ல அப்படி பண்ண முடியாது. லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே. சில பர்ட்டிகுலர் இது மட்டும் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். மத்த எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரியான ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கு விண்டோஸ் ஓஎஸ்க்கு. ஓகேவா? மெயினா வந்து எங்கன்னா எஜுகேஷன்ஸ்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பவர் பாயிண்ட் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் லைன்ஸ்ல நெறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ் அஃபிஷியல் பர்ப்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, மெயினா வந்து விண்டோஸ் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல 1990 டூ 1994ன்ற இயர்ல தான் விண்டோஸ் 3.x வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ஓஎஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஈஸி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு எவ்ரிஒன். யாருனாலும் அத என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஒரு இன்ஃபர்மேஷன் ஈஸியா போய் கன்வே பண்ணிக்கலாம். அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அங்க இருந்தது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிராஃபிக்கல் ஃபார்ம்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. அப்ப அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல ஒரு மெயின் ட்ராபேக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து செக்யூர்ட் ஆப்பரேஷன் இருக்காது. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈஸியா கன்வே பண்ணலாம். பட் அத நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செக்யூர்டா வச்சுக்க முடியாது. அதே மாரி அப்டேட்ஸ் அதிகமா இருக்காது. ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏதாவது நியூ டெவலப்மென்ட் ஐடியா, நியூ டெக்னாலஜிஸ் ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா, அந்த டெவலப்மென்ட் அப்டேட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, அதெல்லாம் அதிகமா இருக்காது. அத வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ தான் அந்த மாரி அப்டேட் வரும். அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் வரையும் குடுத்திருப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சோனே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அந்த அப்டேட் வந்து குளோஸ் ஆயிடும். ஸோ அத நம்மளால யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும். அந்த ட்ராபேக்ஸ ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இப்ப அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்ப ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் வந்து 2ல ஆரம்பிச்சு 4.1, அடுத்தது 5, 5.1, லாலிபாப், 6, 6.1, 7 அந்த மாரி ரேஞ்ச்ல போயிட்டே இருக்கு. இப்ப விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் 10 வரையும் வந்திருக்கு. ஓகேவாப்பா? இப்ப 1995 டூ 97ல விண்டோஸ் 95 யூஸ் பண்ணாங்க ஓஎஸ். 98 டூ 99ன்ற இயர்ல வந்து விண்டோஸ் 98ன்ற ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. 2000ல வந்து விண்டோஸ் எம்இன்ற ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க. இப்ப 2001ல வந்து விண்டோஸ் எக்ஸ்பியா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பி ஓஎஸ் வச்சு தான் நான் என்ன பண்றேன், லேப்ல எல்லாருக்குமே வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த இத இன்ஸ்டால் பண்ணி தான் அதுல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். அதனுடைய என்ன விதமான டாஸ்க், கம்ப்யூட்டர்ல என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம பண்ணலாம், என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ் வச்சு தான் நம்ம பண்றோம். பட் என்னோட சிஸ்டம் இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்க இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு விண்டோஸ் 10 ஓஎஸ் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா என்னோட லேப்டாப்ல விண்டோஸ் 10 ஓஎஸ் தான் இருக்கு. அத வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சிஸ்டமோட ஒவ்வொரு ஆப்பரேஷன்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2002லேருந்து 2006 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, விண்டோஸ் எக்ஸ்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 to 8 வந்து விண்டோஸ் விஸ்டா அண்ட் 9 to 10 வந்து விண்டோஸ் 7. இப்போ கரண்ட்டாக வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவாப்பா? அந்த விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சு நான் விண்டோஸ் 10 ஓஎஸ் தான் நான் என்னோட லேப்டாப்புக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த 10 ஓஎஸ்ல எப்படிலாம் நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 இஸ் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட் 1. இப்போ நம்ம லேபுக்குள்ள ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம போயாச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 நேம் என்னப்பா, விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கமாண்ட் 1. அந்த விண்டோஸ் ஓஎஸ்ல என்னென்ன மாதிரியான கமாண்ட் பண்ணுறோம், கமாண்ட்லாம் இருக்கு. அந்த கமாண்டை எப்படி வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அதோட மெயின் எய்ம் ஆஃப் திஸ் என்னது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்றப்போ ஒரு 5 டாஸ்க் இருக்கு. என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாலிங் ஸ்க்ரீன் ஷேவர் அண்ட் சேஞ்ச் த மானிட்டர் ரெசல்யூஷன்ஸ் பை 1280 into 960
அப்போ அது வந்து செட்டிங் வால்பேப்பர்ஸ், கிரியேட், மூவிங், டெலிட்டிங் அண்ட் ரீநேமிங் ஆஃப் யர் ஃபோல்டர் அண்ட் காப்பி பேஸ்ட், கட் அ ஃபோல்டர் ஆர் ஃபைல் அண்ட் டிஸ்பிளேயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் யர் ஃபைல் ஆர் எனது ஃபோல்டர். ஸோ இந்த 5 டாஸ்க்கும் எப்படி நம்ம வந்து விண்டோஸ் ஓஎஸ்ல பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். இதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா லைவாக டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த டெஸ்க்டாப்லேயே தான் இது எல்லாமே பண்ணணும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப்லேயே பண்ணுறது அந்த 5மே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷேர் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, என்னென்ன ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, பென்டியம் டுவல் கோர் ப்ராசஸர் தேவை. ஒரு சிஸ்டமோட யூபிஎஸோட ப்ராசஸர் வந்து எப்படி இருக்குன்னா, பென்டியம் டுவல் கோர் ப்ராசஸராக இருக்கணும், 512 MB ரேமாக இருக்கணும், 500 GB ஹார்ட் டிஸ்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ நம்மளோட விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ்ல எல்லா சிஸ்டம்லேயுமே இந்த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் யூஸ் பண்ணுற விண்டோஸ் 10லையும் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால இந்த ஓஎஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி விண்டோஸ் எக்ஸ்பிக்கு அப்புறம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுலேனாலும் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைவாக எப்படி இந்த டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறது டெஸ்க்டாப்லேயே அப்படின்றத நான் லைவாக உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதனால் கிளியராக பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டேன். ஓகேவாப்பா? லேப்டாப்போட மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப், திஸ் இஸ் என்னது இந்த மெயின் ஸ்க்ரீனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, டெஸ்க்டாப். இந்த இங்கே கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கிற இந்த ஆரோ மார்க் லைன் காமிக்குதாப்பா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்க்டாப்பில் ஆரோ மார்க்கை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே செட்டிங் பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். உங்களோட விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணீங்க டெஸ்க்டாப்ல வச்சு ஆரோ மார்க்கை வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ஷேவர் மாற்றிக்கலாம். சிஸ்டமோட ரெசல்யூஷன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாலிட்டி. சிஸ்டமுடைய இந்த குவாலிட்டியை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கணுமோ, என்னோட என்ன வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறனால இதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே லோட் ஆகி எனக்கு என்ன ஆகுதுப்பா, அந்த டிஸ்பிளே செட்டிங்கோட பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் என்னென்னலாம் பண்ணலாம்ப்பா டிஸ்பிளேல, சேஞ்ச் த பிரைட்னஸ். ஒரு சிஸ்டமோட பிரைட்னஸை நான் என்ன பண்ணல, அந்த கர்சரை மூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கேல் அண்ட் லே அவுட் அப்படின்னு இருக்குல்லப்பா. இது வந்து என்ன பண்ணோம்னா சேஞ்ச் த சைஸ் ஆஃப் டெஸ்ட் ஆப்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல கீழே அப்பார், இதை ட்ராப் டவுன் லிஸ்ட் பண்ணி இதை டச் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் காமிக்கும். இதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 100% ரெக்கமெண்டட் டச் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் என்ன ஆயிடும், செட் ஆகிடும். அதே மாதிரி ரெசல்யூஷன், ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு. இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1360 தான் ரொம்ப ஹையர் ரேஞ்சு, நான் அந்த குவாலிட்டிலே வச்சுறேன். எனக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னால 1366 into 768 ரெக்கமெண்டட் ஆப்ஷன் தான் நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக, அதோட கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னா 1280 into 720 நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன கேட்குது, ஒரு மெசேஜ் காமிக்கும்ப்பா. என்ன மெசேஜ்னா கீப் திஸ் டிஸ்பிளே செட்டிங். இந்த டிஸ்பிளே செட்டிங்கை கீப் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அப்படியே வச்சுக்கிறீங்களா அப்படிங்கன்னா கீப் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீ என்ன செட் பண்ணியோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேவா? இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாற்றிட்டு திரும்ப நம்மளோட என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். இது வந்து மாற்றிக்கவா அப்படின்னு கேட்டால் கீப் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீப் சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேவாப்பா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓரியன்டேஷன் ஆப்ஷனில் போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனோட அமைப்பு வந்து எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணுமா இல்லை போர்ட்ரேட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சிஸ்டமில் சவுண்டு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா வால்யூம் வந்து நான் என்ன பண்ண, சிஸ்டமோட வால்யூமை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதனால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கர்சரை யூஸ் பண்ணி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து என்ன விதமான இன்புட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீக்கர் எதுவும் கனெக்ட் ஆயிருக்கா, இல்லை வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஹெட்ஃபோனு இயர்ஃபோன் ஏதாவது கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட லேப்டாப்பில் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மைக்ரோஃபோன். அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு கோடாக காமிக்குதுல்ல தம்பி, டிஸ்டார்ஷன்ஸ் மாதிரி காமிக்குதா, ஒரு
இதில் கண்ட கலரில் ப்ரௌன் கலரில் அது வந்து என்னென்னா கனெக்ட் ஆகிருக்கு சிஸ்டம். நான் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. அதான் அந்த டிஸ்டார்ஷன்ஸ், அந்த லைன் வந்து விட்டு விட்டு போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் கண்டினியூட்டி இல்லாமல். ஸோ அதுதான் வந்து என்னென்னா நான் பேசுகிறேன், என் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து அப்படி ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது மூலமாக என்ன இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்னென்ன விதமான இதெல்லாம் இருக்குது டிஸ்பிளே செட்டிங்ஸில் நான் என்ன பார்க்கலன்னா, எவ்வளோ பவர் இந்த சிஸ்டமோட பவர் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ பேட்டரி பேக்கப்பு, அதே மாதிரி ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதில் போய் நான் பார்த்துக்கலாம். ஓகேவாப்பா, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். டிஸ்பிளேவை வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேல இந்த டச் பண்ணிங்க அப்படின்னா என்னோட சிஸ்டமோட பிரைட்னஸை நான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த டெஸ்ட்டோட என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவுண்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் அப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவாப்பா, ஸோ இதை நான் என்ன பண்ணிடுறேன், பார்த்து முடிச்சோன்னே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இப்போ நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து பர்சனலைஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் பர்சனலைஸ்ன்ற இதை நீ டச் பண்ணோடனே ஒரு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீ என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேக்ரவுண்டை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோனில் எப்படி வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறோம், தீம்ஸ்லாம் செட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் என்னோட லேப்டாப்போடைய பேக்ரவுண்ட் வந்து நான் வேறு மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா, இதில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னா, பிக்சர் மாற்றினா மாற்றிக்கலாம், அல்லது கலராக வைக்கணும் அப்படின்னா கலர் வச்சுக்கலாம், சாலிட் கலர், அல்லது ஸ்லைட் ஷோ வைக்கணும்னா ஸ்லைட் ஷோ, ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீ கிளிக் பண்ணால், நான் இங்கே பிக்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுனால அது போய் அங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ கீழே பிக்சர்னு ஆப்ஷன் நான் வந்து செட் பண்ணோடனே எனக்கு கீழே பிக்சர்ஸ், இமேஜஸ் எல்லாம் வரும். இனி இது டிஃபால்ட்டாக சிஸ்டமில் சில இமேஜஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயே சில ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக உள்ள தீம்ஸ்லாம் இருக்கும், வால்பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி நிறையா வச்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் இருந்தால் அதுவும் இங்கே காமிக்கும். அதில் எது வேணுமோ பர்டிகுலராக அதை ப்ரௌஸும் கொடுத்து அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம பார்த்துக்கலாம் இது ஓகேவா இல்லையா அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டாக் பிக்சரை நான் இங்கே வச்சிருக்கேன், அதனால இங்கே வந்து அது டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஓகே, இப்போ இந்த பிக்சர் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து உனக்கு ஃபுல்லாக இருக்கணுமா, ஃபில்னா என்னன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆகணுமா, ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கணுமா, அது ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணுமா, அது டைலில் வச்சிருக்கணுமா, அல்லது சென்டர் பாயிண்ட்ல வச்சிருக்கணுமா அப்படின்றது இங்கே ஆப்ஷன் இருக்குது. நான் இங்கே ஃபிட்டுன்னு கொடுத்தனால அந்த டெஸ்க்டாப்பில் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகிடுங்க, ஃபிட் ஆயிடுது. ஓகேவா, அதே மாதிரி பேக்ரவுண்டில் இமேஜஸ் மட்டும்தான் மாற்றணும் இல்லை, பேக்ரவுண்டோட கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பிங்க் கலர் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இதே இது நான் வந்து இங்கே எல்லோ கலர் வந்து இந்த மாதிரி கொடுக்கும், கோல்டன் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாறுது தெரியுதா, அப்போ உங்களுக்கு வித்தியாசம் எல்லாமே தெரியுதா. ஸோ இங்கே நான் பார்த்தேன்னா இங்கே அது மாதிரி காமிக்கும். இது ஓகேவா நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா ஓகே கொடுங்க, இல்லை வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னா இதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு கலர் டச் பண்ணி, இப்போ நான் பிங்க் கலர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனோட இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து ஸ்க்ரீன் கலரில் மாறுது, கலர் மாறுது, இமேஜஸ் வந்து டாக் இமேஜஸ் வந்துடுது. ஓகேவா, இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை வந்து நான் என்ன பண்ணிப்பேன், என்னோட லேப்டாப்பை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஃபோனுக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் போடுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேப்டாப்புக்கும் போட்டுக்கலாம். ஓகே, அது பேட்டர்னாகவும் இருக்கலாம், பின் நம்பராகவும் இருக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் தீம்ஸும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக சிஸ்டமில் சில தீம்ஸ்லாம் இருக்குது. இதில் எது வேணுமோ உங்களுக்கு அதை போய் டச் பண்ணிங்கன்னா அது போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருங்க, சேவ் இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் தீம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த சேவ் ஆகிடும். ஓகேவா, இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது முடிச்சாச்சு இல்லையா. ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தாச்சுப்பா, ஸ்க்ரீன் ஷேவர் எப்படி செட் பண்ணுறது, வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறது, தீம் எப்படி செட் பண்ணுறது, டிஸ்பிளேயோட டிஸ்பிளே செட்டிங்ஸ் எப்படி, சவுண்டோட செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது, கலர்ஸ் எப்படி இது பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செகண்ட் டாஸ்க் என்னப்பா, நம்மளுடைய இதில் செட்டிங் வால்பேப்பர்ஸ் பார்த்தாச்சு, ஸ்க்ரீன் ஷேவர் பார்த்தாச்சு, அதே மாதிரி ஒரு மானிட்டரோட ரெசல்யூஷன், மானிட்டரோட குவாலிட்டியை வந்து எப்படி சேஞ்ச் பண்ண நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, கிரியேட்டிங், மூவிங், டெலிட்டிங் அண்ட் ரீநேமிங் ஆஃப் எ ஃபோல்டர், எப்படி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது, அதை மூவ் பண்ணுறது எப்படி. இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, டெஸ்க்டாப் வந்துருங்க, டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபோல்டர் ஆப்ஷன் வரும். ஓகேவா, ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கிரியேட்டிங் ஆஃப் நியூ ஃபோல்டர். இப்போ இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி கட்டுன்னு இருக்கும், கட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாயிடும், இப்போ வந்து எனேபிள் ஆன மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து என்ன இருக்குது, டிசேபிள் ஆன மாதிரி இருக்கா, லைட்டாக தெரியுதா, முதல்ல வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு, இப்போ லைட்டாக தெரியுது. இதை கட் பண்ணி நான் வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணணும், இல்லை வேற எங்கேயா சேவ் பண்ணணும், இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே வேறு இடத்துல சேவ் பண்ணணும், இதை கட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டர் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆகிடும்.
ஓகே. கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளோதான் கட், பேஸ்ட். ஓகே. இதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபோல்டருக்கு நான் ஒரு பேர் குடுக்கணும் அப்படின்னா, ரீநேம் குடுத்துக்கலாம். நீ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா, நியூ ஃபோல்டர்ன்ற நேம்ல தான் அந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்கு நான் வேற ஏதாவது நேம் குடுக்கணும். இப்ப நான் சிஏ லேப் அப்படின்னு குடுக்கணும் அப்படின்னா, சிஏ லேப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டு, என்டர் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னவாயிடும் அந்த ஃபோல்டரோட நேம் வந்து மாறிடும். ஓகேவா? இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள போயி, நான் ஒரு ஃபைல சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த அசைன்மென்ட் 3ன்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். இத போய் நான் என்ன பண்றேன், அந்த சிஏ லேப்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் நான் என்ன பண்ண போறேன்ப்பா, சேவ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த அசைன்மென்ட் 3ன்ற ஒரு ஃபைல ரைட் கிளிக் பண்ணி, காப்பி குடுத்து, என்ன பண்றோம், இந்த சிஏ லேப்ன்ற ஃபோல்டர ஓப்பன் பண்ணி, இதுல நான் கர்சர வச்சு ரைட் கிளிக் பண்ணி, பேஸ்ட்ன்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, என்னவாயிடும், பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள். ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நான் எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த அசைன்மென்ட் 3ன்ற வந்து என்ன பண்றேன் நானு, காப்பி பண்றேன். காப்பி பண்ணி, இப்ப நான் ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் போய் சேவ் பண்ணுவேன். வேற என்ன ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணல. இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் வந்து இதுல நான் கிரியேட் பண்றேன். டெஸ்க்டாப்ல. ஓகே. நியூன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். இப்ப வந்து டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணி, நியூன்னு குடுத்தீங்க அப்படின்னா, நியூன்னு குடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையாப்பா, இந்த ஃபோல்டருக்குள்ள போயி நான் என்ன பண்றேன், இத போய் நான் என்ன பண்ண போறேன், பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணா என்னவாகும், ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல போய் என்ன ஆயிடும், பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? அதே மாரி கட் பண்ணி எப்படி பேஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றது, ஃபோல்டர நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி டெலீட் குடுத்தேன் அப்படின்னா என்னவாயிடும், அந்த ஃபோல்டர் வந்து டெலீட் ஆயிடும். அதே மாரி இந்த ஃபைல வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி அந்த ஃபைல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா என்னவாயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். ஓகேவா? இப்ப இந்த ஃபைலோட நான் வந்து சைஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃபைல நான் என்ன பண்ணேன், சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்தேன் அப்படின்னா, இந்த ஃபைலோட சைஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அந்த சைஸ் எவ்வளவு, அது எந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு, டிஸ்க்கோட சைஸ் எவ்வளவு, எப்போ கிரியேட் பண்ணேன் அந்த ஃபைல, அதுல ஏதாவது எடிட் பண்ணியிருக்கேனா, மாடிஃபை எப்போ பண்ணேன், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதுல வந்துரும். ஓகேவா? பார்த்துட்டு ஓகே குடுத்துடலாம். ஓகேவாப்பா? இப்ப நான் என்ன பண்றேன், ஃபைலோட சைஸ் பார்த்தாச்சு. அதே மாரி ஒரு ஃபோல்டரோட சைஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இத ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர வந்து ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்தேன் அப்படின்னா, அந்த ஃபோல்டரோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துரும். ஓகேவா? இந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, அதுல என்ன கன்டெய்ன்ஸ், எத்தன ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ள எத்தன ஃபைல்ஸ் இருக்கு, வேற எதுவும் ஃபோல்டர் இருக்கா அப்படின்றது. இந்த ஃபோல்டருக்குள்ள 3 ஃபைல்ஸ் இருக்கு, 0 ஃபோல்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இத பார்த்ததுக்கப்புறம் ஓகே குடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா, டெஸ்க்டாப்ப ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ப்ளே செட்டிங் பர்சனலைஸ்க்குள்ள போயி, நம்ம வால்பேப்பரோ, ஸ்க்ரீன் ஷேவரோ எதுனாலும் வந்து ரெசல்யூஷன்ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது பேக்கிரவுண்ட் இமேஜஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். அதே மாரி இத ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோல்டர் வந்து நியூன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஃபோல்டர் ஆப்ஷன் வரும். அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஒரு இந்த இடத்துல ஃபோல்டர் ஆப்ஷன் வருது. இத டச் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டருக்கு நான் ரீநேம் குடுக்கணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் குடுத்தீங்க அப்படின்னா, என்னவாயிடும் அது, ரீநேம் மாறிடும். ஓகேவா? இத ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு குடுத்தோம் அப்படின்னா, ஃபோல்டரோட நேம வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம என்னனாலும் என்ன பண்ணிக்கலாம் குடுத்துட்டு, என்டர் தட்டணும். என்டர் தட்டுனா அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து என்ன ஆயிடும், மாறிடும். சிஏஏ நான் குடுத்தேன். இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. இத நான் டெலீட் பண்ணா, ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டர நான் வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த ஃபோல்டர செலக்ட் பண்ணா, அத டச் பண்ணி, ரைட் கிளிக் பண்ணி, டெலீட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், டெலீட் ஆயிடும். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1ல 5 டாஸ்க் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு புரியும் தானே? ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேவர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, மானிட்டரோட ரெசல்யூஷன் எப்படி சேஞ்ச் பண்றது, வால்பேப்பர் எப்படி செட் பண்றது, கிரியேட் பண்றது எப்படி, அங்கருந்து எப்படி மூவ் பண்ணி கொண்டு போறோம், டெலீட் ஆப்பரேஷன், ரீநேமிங் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் காப்பி பேஸ்ட் எப்படி பண்றது, அதே மாரி கட் எப்படி பண்றது, ஒரு ஃபோல்டர் எப்படி கட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்றது எப்படி, அதே மாரி ஒரு ஃபைல எப்படி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அதே மாரி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ நல்லா இத கோ த்ரூ பண்ணுங்க. இத ஒரு தடவ நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க என்ன ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.